நமக்குள்ள இருக்கிற துவேஷ பாவம் தவிர்த்து வைப்போம். அப்ப நம்ம ஆதாரத்தை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதனோட விளைச்சல் கருத்துல இருந்து பெரும் பிழை தோன்றாதுன்னு சொல்றேன். ஏன்னா நம்ம கட்டமைக்கப்பட்டதே குணத்தினாலும் குற்றத்தினாலும் தான் கட்டமைக்கப்படுகிறோம். ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறத கூட அவன் குணத்தில் கூடுதலாய் குற்றங்களை குறைத்து கொண்டிருப்பவனா இருக்கும் போதுதான் அவன் போற்றப்படுகிறான். ஏன்னா குற்றம் இல்லாமல் குணம், இது ரெண்டும் ஒரு கூறுகளா இருக்கு, அங்கங்களா இருக்கு, இரவு பகல் போல இருக்கு, தவிர்க்க முடியாது. இவன் எதை நோக்கி செல்கிறான்? குணம் நோக்கி செல்கிறானா, இந்த குற்றத்தை நோக்கி செல்கின்றானா? அதனால குற்றத்தை குறைத்து கொண்டு இந்த குணத்தில் நிலை நின்று அவ்விதத்தில் பயணிக்க பழகுங்கள். குணம்தான் கருத்தை தீர்மானிக்கிறது. அப்போ குணம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது நம்மளுடைய இந்த களத்தினுடைய ஆதாரமும் தேகத்தினுடைய ஆதாரமும் இந்த ஒட்டுமொத்த அண்டத்தின் ஆதாரமா இருக்கு இந்த சத்திய தர்ம நேசம் மிக மிக முக்கியம்னு சொல்றேன். இப்ப இதெல்லாம் கடைபிடிச்சாதான் கருத்து ஓரளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரும், ஓரளவுக்கு நியாயமா பார்ப்போம். இல்லை நம்ம 100% நியாயமா நமக்கு பார்க்க தெரியாது, நமக்கு அவ்விதத்தில் யாரும் சொல்லித்தரப்படவில்லை. இதை இப்படிதான் பார்க்கணும், இவர்களுக்கு இந்த அங்கீகாரம் கொடுக்கணும், இவங்களுக்கு இந்த மரியாதை கொடுக்கணும். வயதுக்கு ஒரு மரியாதை இருக்கு, அவன் அறிவுக்கு ஒரு மரியாதை இருக்கு, அவன் ஒரு அனுபவத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு, அவன் சான்றுக்கு ஒரு மரியாதை இருக்கு, அவனுடைய சாதனைக்கு ஒரு மரியாதை இருக்கு, அவன் வாழ்ந்து வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன், வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்பட்டு இன்று தொலைப்பெறுபவன், வாழ்த்து பெறுபவன், அவனுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு இருக்கு. இன்னைக்கு இந்த உலகத்தை பாருங்களேன், சந்தை கடையா ஆக்கிட்டாங்க பாருங்களேன். இந்த வாடகை வாயர்கள், இந்த கூலிக்கு கூவிகள், எந்த பெரிய அற்புதர்களையும் சும்மா அவங்க பாட்டுக்கு அங்கிருந்து பேசின மாதிரி எதையும் பேசி இந்த உலகத்துல சில பேதங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம மனசுக்குள்ளார ஆழ்நிலையில சஞ்சலத்தையும் சபலத்தையும் நமக்குள்ளார ஒரு தரத்தை போக்கிட்டாங்கன்னு சொல்றேன். யாரும் தரமுடையவர்கள் தான், பிறக்கையில் யாரும் தீயவர்கள் இல்லை. அது வளர்த்தெடுக்கின்ற விதம், அவர்களுக்கு போதிக்கின்ற விதம், கண்ணுல காட்டுறது, இங்க வண்ணத்திரையில் காட்டும் ஆயிரம் விகாரங்கள், இதெல்லாம் சேர்ந்து அவனுக்கு வேறொரு விளைவுகளை செய்கிறது. நல்லதை சொல்லிக் கொடுக்கணும், உள்ளதை சொல்லிக் கொடுக்கணும், மனித தன்மையை சொல்லிக் கொடுக்கணும். இங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்க. இதை தடுக்கின்ற உள்ளங்கள் இருக்கிறதா? இல்ல பாருங்களேன். ஏன் இல்லைன்னு கேளுங்களேன். ஏன் இல்லை அப்படின்னா நம்ம தனி மனித தரத்தை இழந்து விட்டோம். தனி ஒரு மனிதன் திறந்து விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை. இதற்கு என்ன அர்த்தம் போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு பேருண்மை புரியும், பேருண்மை புரியும். ஏன்னா நம்மள சபலக்காடா, சஞ்சலக்காடா, சந்தேக காடா நம்ம மனசை ஆக்கிட்டாங்க. இங்க போதனைகளும் பாருங்க, ஆயிரம் விகாரங்கள், ஜாதியா, மொழியா, இனமா, பேதமா, வாதமா, சும்மா அவங்கவுங்க கடமையை செஞ்சுட்டு அவங்கவுங்க அத்துக்குள்ளற நாயகனா வாழ்ந்து ஒரு தன்னிறைவோடு வாழ்றது தானே. அதுதானே நம்மளோட தமிழ் சொன்னது, யாதும் முறை யாவரும் கேள்வி, ஒன்றை குலம் ஒருவனே தேவன், பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புங்கள். இதுதானே நிஜம். என் எதிர் வீட்டுக்காரன் தானே, எதிர் வீட்டுக்காரன் இல்லை, அண்டை வீட்டுக்காரன் தானே, சண்டை வீட்டுக்காரன் இல்லை. இப்படி இங்கெல்லாம் பேதப்படுத்தினவங்களுக்கு எல்லாம் இங்க யாரும் கிடையாது. அவதெல்லாம் அசைத்தவர்கள் பின்னாடி இருக்காங்க. இந்த அறிவிலிகள் அதையும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அதன் பெயரால் இங்க வாதாடிக்கிட்டு இருக்காங்க. இறைவாதம் வேற. இங்க என்ன இறை, எந்த இறை களத்துக்கு வந்தது? ஏதாவது வந்திருக்கா? இங்க ஆயிரம் விகாரங்கள் நடக்கும்போது எங்கு போனது அந்த இறைவர்கள்? எங்கு போனார்கள் அந்த அவதூதர்கள்? எங்க இதெல்லாம் ஏன் அவன் தடுக்கல? ஒரு நல்ல மனிதன் தடுத்துருவானே, நல்ல மனிதன் ஒரு கருத்தை தெரிவிச்சிருவான். இங்க கருத்தும் தெரிவிக்க மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க, எந்த உபயோகமும் கிடையாதுங்கிற நிலையில இருக்கிறதுக்கு தான் நீங்க ஆயிரம் வசனங்கள், ஆயிரம் போதனைகள் இல்லை என் செல்வங்களே. உனக்குள்ள ஒரு இறைத்துவம் இருக்கிறது, இறை பண்பு இருக்கிறது. அந்த பண்பின் பெயரால் அறியப்படும் பொருளா இறை இருக்கிறது. அந்த மெய் அன்பின் பெயரால் அறியப்படும் பொருளா இருக்கு. பேதம், பேதவாதிகளுக்கு இறையோ இறை அருள் அலைகளோ கிட்டுவதில்லை. அவன் வாழும் முறை சந்தை கடையாய் தன் மனதை ஆக்கிட்டு அதன் பெயரால தன்னை சாராத அல்லவர் அனைவரையும் அவன் வேறொரு கோணத்தில் கண்டு பகைமையின் பெயராலே வளர்கிறான். அவன் தன்னுடைய மனித தன்மையை இழந்துடுறான். குருநாதன் தான் சொன்னான், குமரா இங்க யாரையும் இறைவன் மகானாக படைக்கவில்லை குமரா, அவன் நல்ல மனிதனா வாழ்ந்தா போதும். அவன் வாழ்ந்ததின் விளைச்சல் அண்டத்திற்கே உதவாட்டியும் அவன் அடி நிழலுக்கு உதவுற மாதிரி அவனை சார்ந்திருக்கிறவங்களுக்கு உதவுனா போதும் தான் படைக்கப்பட்டது குமரா. அதனாலதான் நம்மளுடைய இந்து தர்மம், சத்தியம், தர்மம், இவை இரண்டையும் 2 கூறுகளாய் உடைய அறமே பிரதானம்னு வச்சுட்டு அறப்பள்ளி சரம் இவை அறம்பளர்த்த நாய்குடன் அறப்பள்ளி சனமன்ற 1000 முறை ஒரு நாளைக்கு நீங்க எல்லாம் கூறணும் அந்த நாமத்தை. அறம் தான் கடவுள், தூற்றுவதில்லை, விருந்தோம்பல்
விருந்தினன் கடவுள். இறைவனுக்கு செய்யும் சேவையை அவனுக்கு செய்தான். பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நடு நீங்காமல் இருந்து என் மக்களே, இந்த சாந்த சுபாவிகளே, இந்த தர்மவாசிகளே சாடுகின்றனர். என்ன காரணம் அப்படின்னா, கருத்துக்குள் பிழை, கருத்துக்குள் பிழை, கருத்துக்குள் பிழை திணிக்கப்பட்டது. ஏன்னா அதற்கும் சில அங்கீகாரங்கள் கிடைக்கிறது. அவர்களிடத்திலிருந்து பலனை பெறுபவர்கள் இங்கு ஆயிரம் ஆயிரம் வேதம் செய்து கொண்டிருக்கின்றனர். யாரும் நிம்மதியா உறங்க முடியாது. நம்ம மனசுக்குள்ள ஒரு சண்டை கடை இருக்கும். அறிந்தவர் அடங்கி என்புற்றனர். என் இறை எங்கும் இல்லை, எனக்குள் இருக்கிறது. எந்த இறையும் யாருக்கும் அருளப் போவதில்லை. என் தவற்றின் பலனாய், என் பக்தியின் பலனாய், என் நம்பிக்கையின் பலனாய் எனக்கு இறை அருள் இருக்கிறது. இறை நாங்கள் ஒன்று இருந்தால் அருளிட வேண்டிதானே. இங்கே நம்ம கண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ விகாரங்களை பார்க்குறோம். மனிதர்களே மனிதர்களுக்கு செய்கின்ற தீங்குகள் பார்க்குறோமா இல்லையா? நினைச்சு பார்க்க முடியுதா? அந்த மனிதத்தை கடந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். உணர்ந்து கொள்ளுங்கள் என் செல்வங்களே, உங்களுடைய கருத்தை கடன் கொடுத்து விடாதீர்கள். ஒரு சுய கருத்தோட உங்களை சுய கருத்துல திணிக்கிறதுக்குன்னே இங்கு ஆயிரம் ஆயிரம் போதனைகள் வந்துகிட்டு இருக்கு. அவைகளிடத்திலிருந்து விலகுங்கள். பாவப்பட்டவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வக்ரம், உக்ரம், விரோதம், துரோகம், கோபம் இதெல்லாம் அங்கு எதிரில் இருப்பவரை ரெண்டாவது தான் பாதிக்கும். அது கொண்டவரை தான் பாதிக்கும். நிஜம். சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்லி அங்க முன்னாடி போய் சத்தியத்திட்ட நில்லடான்ட்டான். இப்ப சத்தியத்திட்ட நிக்கணும்ல. சத்தியத்திட்ட நிக்கணும்னா சத்தியமாவே தானே நிக்கணும். அதுதான் முதல்ல யோசிக்கணும், நேசிக்கணும், அதுக்கப்புறமேட்டுக்கு யாசிக்கணும், அதுக்கப்புறமேட்டுக்கு அதனுடைய ஆசீர்வாதம் பெற முடியும். ஏன்னா நீ அது ஆகு பொருள், அது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு. அங்க போ, 1ஆம் வகுப்பு தேர்ச்சி அடை. சத்திய பாடமே ஜெயிக்கல, இவங்க அடுத்தது நேரா இறைவன்கிட்ட போயிடுவாங்களா? இல்லைன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் ஏமாற்று வேலை. ஆமா, நீங்கள் உங்கள் கருத்துக்குள் நிலை நின்றிருங்கள். இறை என்பது இல்லை, இல்லாமல் எதையும் இருத்தி வைத்திருக்கும் ஒரு சூக்குமம். அது இந்த நிறம், இந்த ஊர், இந்த பேர், இப்படி அப்படி, அங்கு இங்கு, அவ்வளவு இவ்வளவு, எப்படியும் கூறிவிட முடியாத ஒன்று. ஆமா, அது ஏன் அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு பெரும் பேர் இயற்கை அப்படின்னு வச்சுக்கலாமே. அதை நம்ம இறைக்கு கொடுத்துருவோம். கருத்தை அங்க தொலைக்கணும். இந்த எல்லை இல்லாத தனக்கு எல்லை இல்லை என்று தில்லைதன் திருநடனம் புரிகிறது இல்லை. எரிசடை அரசின் விரிசடை பரப்பி வான் எனக்கா அப்படி ஒண்ணு இருக்குல்ல, சென்றடையாத திரு ஒன்று இருக்குல்ல, அதை கருதுங்க. அதுக்கு ஒரு பேர் இல்லை, அதுக்கு ஒரு நிலைப்பாடு இல்லை. ஏன்னா இந்த வாதத்துல என்னன்னா, ஒன்று கண்டீர்னு முந்தி சொன்னவன் மூலன், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரன் முந்தி சொன்னவன் மூலன், உண்ணும் போதெல்லாம் ஒரு கைப்பிடி பிடித்துட்டு உண்றான்னு சொன்னவன் மூலன், பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நடு நீங்காமலே நம்ம கிட்டபடி என்று அப்படின்னு சொன்னது தமிழ். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்க வந்தற்று சொன்னது தமிழ். அதனால நமக்கு நெறி இருக்கு. தூற்றுபவரையும் போற்றணும். அதுதானே தரத்துல தீர்மானிக்கப்படும். நம்ம பாட்டுக்கு எதையும் பேசுறதா? சந்தனம் சந்தன வாசத்தை தான் வீசும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அது குழப்பமான பொருள்ங்கிறதுனால அதன் பெயரால நம்ம கருத்துக்குள்ள நிறைய தெரிதல்கள் செய்யப்பட்டு விட்டன. மீட்டெடுத்துக் கொள்ளுங்களேன் செல்வங்களே. கருத்துக்குள் கண்ணியத்தை கொண்டு வாருங்கள். அவ்வளவுதான். முழுசா கண்ணியத்திற்குள் கொண்டு வாருங்கள். சத்தியத்தையும் தர்மத்தையும் என்னுடைய ஆதார பொருள் ஆக்குங்கள். அறம் கொண்டு காணுங்கள், மரமாய் காணாதீர்கள். சத்தியம் சொல்கிறேன். அதனால கண்ணியம் பழகுங்கள். மனிதத்தன்மையை காத்துட்டா போதுங்க. ஆடுகளம் வந்தன நோக்கம் மனிதம் எனும் புனிதம் பேணுவீர் சகத்தீரே. ஆடுகளம் வந்தன நோக்கம் மனிதம் எனும் புனிதம் பேணுவீர் சகத்தீரே. இந்த உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள் எல்லாம் ஒரு நாள் உணர்வார்கள். களம் கடந்து காலம் கடந்து ஒன்று நின்று இருக்கும்ல, நின்றுகிட்டு இருக்குல்ல, இன்னைக்கு உலகத்துக்கே சாட்சியா நின்றுகிட்டு இருக்குல்ல. அது எதையும் பற்றுல, பற்றினவரையும் கை விடல.
அவ்வளவுதான். நீங்களும் உங்களுக்குள் தர்மமயமாக மாறுங்கள். உங்கள் கருத்துக்குள் முதல் இரு பொருள் சத்தியமும் தர்மமும் இப்படி இரு கூறுகளாலான ஒரு அறமே உங்களுடைய கருத்தா இருக்கட்டும். அவ்வளவுதான். ஏன்னா இங்க வாய்மை நமக்கு வாய்மைன்னு சொல்லப்படல. போய் அந்த வாய்மையினால இங்கு தீமை ஏற்படுதுன்னா அதை தவிர்த்துங்கிறான். அந்த பொய்மையினால ஒரு நன்மை ஏற்படுதுன்னா அந்த பொய்மையும் வாய்மைன்னு சொல்றாங்க. நம்ம தமிழ் சொல்கிறது.